சண்டே வந்தாச்சு, மீல் ப்ரெப் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணி 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். யூஸ்வலாக நான் சிக்கனை 4 வெரைட்டிஸாக பிரிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் செஸ்ட் பீஸ் ஒன்லி ஃபார் சாலட், அப்புறம் தந்தூரி கட்ஸ், அதுக்கப்புறம் கறி கட்ஸ் ஃபார் நார்மல் சிக்கன் கரீஸ், அப்புறம் வீக்லி 2 டைம்ஸ் நான் சிக்கன் சூப் பண்ணுவேன், மோஸ்ட்லி ஃபார் டின்னர். அதுக்கு கொஞ்சம் போன் இருக்க பீசஸாக. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் கறிக்கு இது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, ஃபைனலாக கொஞ்சம் சால்ட். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் 2 டேஸ்க்கு உள்ள யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 டேஸ்க்கு மேலே ஆகுனா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் நம்ம சூப்புக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப் பீசஸ் எடுத்து அதுக்கும் மேரினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். சப்போஸ் அது இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட் பேக்கிங் கவர்ஸ் இருக்கும், ஃபுட் சேஃப் கவர்ஸ். இதில் லாக் இருக்கும், அந்த லாக் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தந்தூரி சிக்கனுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் ஹனி அண்ட் சீசனிங், ஃபைனலி சால்ட். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஒய் ஹனி அப்படின்னு நிறையா பேர் கொஷின் வரும். ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணேன். ஐ ரியலி லைக் த ஃப்ளேவர். ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் இட் கமெண்ட். நெக்ஸ்ட் செஸ்ட் பீஸ் 2 வெரைட்டியாக நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெரைட்டிக்கு கொஞ்சம் கர்ட், garlic powder, paprika, little bit of honey, Italian seasoning and salt, and finally chili flakes. இந்த மேரினேட் பண்ணி வைக்கிற சிக்கனை நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம், இல்லை நார்மல் பேன்லேயும் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்கன்னா ஒரு சைட் 10 மினிட்ஸ், இனி ஒரு சைட் 10 மினிட்ஸ். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாலட்ஸ்க்கு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் இனி ஒரு வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் பேஸ்க்கு கர்ட் எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், கொரியாண்டர் லீஃப், அப்புறம் க்ரீன் சில்லி அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட், தென் கொஞ்சம் ஹனி, தென் ஃபைனலாக கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், அவ்வளோதான். மேரினேஷன் ப்ராசஸ் ஃபார் ஆல் த 4 வெரைட்டிஸ் ஆர் டன். என்ஜாய்.